அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இந்த வாராகி தாயை பார்த்தாலே நிறைய பேருக்கு இன்னமும் கூட பயம் இருக்குதாங்க. உக்கிரமான தெய்வம் அப்படின்னு. ஆமாம், அன்னை உக்கிரமான தெய்வம் தான். ஆனால் எல்லாருக்கும் கிடையாது, கெட்டவங்களுக்கு மட்டும்தான். அதனால் எந்த பயமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் வாராகி தாயை வணங்கலாம். சிலைகளும் வச்சுக்கலாம், ஆனால் பெருசாக வைக்காமல் உங்களுடைய கட்டை விரலை விட சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பதிவில் நீங்கள் நம்ம வாராகி அம்மனுக்கு ரொம்பவே எளிமையான முறையில் எப்படி நம்ம அபிஷேகம் செய்யலாம், பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நான் செய்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பூஜையில் அம்மா என்ன அற்புதம் நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பேன். அதோட செல்வம் பெருகிறதுக்கு அன்னையுடைய எந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பேன். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அன்னையுடைய மந்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதற்கு ஏற்ற மாதிரி தரேன். பதிவுக்குள்ளே போகலாம். நான் செய்கிற அபிஷேகம் பூஜை முறைகள் பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையானது தான். நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம செய்கிறோம். அதனால் நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். அன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம முழு மனதோட அன்போடு எது செஞ்சாலுமே அதை ஏற்றுப்பாங்க. அதனால் கவலையே படாதீங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பாங்க தான். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேண்டுதல் செஞ்சாலும் பூஜையெல்லாம் செய்யும் பொழுது அன்னை அதை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள செய்யலை, அவங்களுக்குரிய விஷயத்தை நம்ம செய்யலைன்னா அதற்கு அதிகமான பட்சமாக கஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். சாதாரணமாகவே நீங்கள் ஒரு நண்பர்கள்கிட்டயே பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்டேருந்து ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட பழகிட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட பழகாமல் அவங்கள நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அது சரியா? நண்பர்களுக்கே எப்படி அப்படின்னா அவங்க முதல்ல மதிப்பாங்களா நம்மளை? அப்போ மனிதர்களுக்கே எப்படின்னா அவங்க கடவுள் இல்லையா? நம்ம ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருக்க தானே செய்யணும். அதனால் நம்ம என்ன செய்கிறோமோ இது கிடைச்சது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்காமல் நம்ம செய்கிற விஷயத்தை தொடர்ந்து அதே மாதிரி செஞ்சிட்ருக்கிறதுங்கிறது நல்லது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த விதமான சந்தேகம் பயம்லாம் இருக்க வாய்ப்பில்லை, தேவையும் இல்லை, இல்லைங்களா? அதே மாதிரி எனக்கு நேரம் இருந்தால் தானே செய்ய முடியும், நேரம் இல்லைன்னா நான் எப்படி செய்ய முடியும், இப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நேரம் இல்லாத ஒரு மனுஷன் கிடையவே கிடையாதுங்க. இந்த அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? 5 நிமிஷம் கண்டிப்பாக முடியும். உங்களால் பண்ண முடியும், செஞ்சு பாருங்கள். இதோ என்னுடைய பூஜையில் அன்னை நிகழ்த்திய அற்புதத்தையும் நீங்கள் பாருங்கள். அன்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கள நம்பி எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு பதில் அவங்க காமிப்பாங்க. இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் காமிப்பாங்க. நீங்கள் செய்கிறத அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்கங்கிறதையும் ஏதாவது ஒரு விதத்தில் காமிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதில் இது ஒன்று தாங்க நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரி, இப்போது செல்வம் பெருகிறதுக்கு அன்னையுடைய எந்த மந்திரம் சொல்லலான்னு பார்க்கலாமா? ஓம் வாம் வாராகி நம, ஓம் ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 தடவை சொல்லும் போது அதனுடைய பலன் அதீதமாக இருக்குங்க. ஒரு தேவை வேண்டுதல்னு நீங்கள் வாயை திறந்து கேட்கவே வேண்டாம். அது என்னங்கிறத அன்னையே புரிஞ்சு அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த பதிவு முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.